ட்ரேட் தமிழ்நாடு யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 19ஆம் தேதி நிஃப்டி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்ற அனலைஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் நிஃப்டி 4 ஹவர் சார்ட் எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் 580 620க்கு மேலே நம்மளுக்கு, அதாவது இப்போ 24ஆம் தேதி செல்லிங் நடந்த ஏரியாவுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு 1 டே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம பை சைடு இருக்கலாம். மேலே மார்க்கெட் மேலே மூவ் ஆகும். அது வரைக்கும் சைட் வேஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 345 பிரேக் பண்ணாக்கா நம்ம டவுன் சைட் டார்கெட் சொல்லியிருந்தோம். நம்மளுக்கு 380 நமக்கு என்ன பண்ணோம்னா பிரேக் பண்ணல, நம்ம 345 என்ற லெவல் கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு இந்த செல்லிங் ஏரியாவை பிரேக் பண்ணி 1 டேல க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு என்ன நிஃப்டி நமக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு பிறகு நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிவர்சல் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கப் அண்ட் ஹேண்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கப் அண்ட் ஹேண்டல் பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது நமக்கு பொசிஷனலான டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,128 23,206. இப்போதைக்கு இந்த 2 டார்கெட்டும் நம்ம பொசிஷனலாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த பொசிஷனலாக இந்த டார்கெட் எடுக்கும்போது இந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு இன்ட்ராடேயில் ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு 2 to 3 டேஸ் கூட நமக்கு என்ன பண்ணலாம்னா அந்த டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கான டைம் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 765 நம்ம ஒரு ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த ஒரு 2வது ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்னா 765 கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு 790 ஒரு லெவல் கொடுத்துருந்தேன். 790 லெவல் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் மூவ் ஆனாங்க. இப்போ இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த 765 790 ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கீழே வரணும். நிஃப்டி என்ன பண்ணணும், கீழே வரணும். அப்போ 765 நம்மளுக்கு 765 790 இந்த 2 லெவலில் எங்கே வேணால் நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம். அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 706ன்றதும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். 706ன்றதை நம்ம இம்பார்ட்டண்டாக ஒரு சப்போர்ட் லெவலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு 765 தொட்டது பிறகு 700ன்ற லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு திரும்பி தான் நமக்கு 855 நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சு. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 790 765 ரீடெஸ்ட் பண்ணலாம். அதுக்கும் கீழே வரும்போது 700ல் நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இப்போ 810க்கு மேலே நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் நமக்கு இந்த 810லேருந்து 990 22,990 இந்த ஏரியா பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு சைட்வேஸ் நடந்த ஏரியாவாக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ப்ரீமியம் மெல்ட்டிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ப்ரீமியம் மெல்ட் ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டு சைட்வேஸில் போகணும். அப்போ அந்த சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஆல்ரெடி இந்த இடம் நமக்கு இந்த ஏரியா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஏரியாவாக இருந்து தான் நமக்கு பிரேக் டவுன் ஆகி கீழே வந்திருக்கு. அப்போ இங்கே நமக்கு ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ளாட் ஓப்பன் நடந்தாலும் நம்மளுக்கு 765 டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு மேலே போகணும். கேப் அப் நடந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு செல்லிங் கேண்டல் வருது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணி நம்மளுக்கு 790 765 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பலாம். அப்போ நாளைக்கு புதன் வியாழன் 2 நாளும் சைட்வேஸில் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு நமக்கு இந்த 2 நாளாக ஏறின ப்ரீமியம் என்ன பண்ணணும்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் நம்மளுக்கு மெல்ட் ஆகும். அதன் பிறகு நம்மளுக்கு ஃப்ரைடே நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த பொசிஷனலாக இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 22,990 நம்மளுக்கு பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கும்போது நம்மளுக்கு அடுத்த டார்கெட் இதெல்லாமே ஒரு இப்படி நடக்கலாம் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் தான். அதாவது நாளைக்கு கண்டிப்பாக சைட்வேஸ் போயே தீரணும் அப்படின்னு இல்லை, ஏற்கனவே நம்மளுக்கு இந்த சைட்வேஸ் நடந்த ஏரியாவில் இருக்கிறதுனால இங்கே நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போது 2 விதமாக கேப் அப் நடந்து ஒரு 5 மினிட்ஸ் செல்லிங் கேண்டல் வந்துச்சு அப்படின்னா கேப்பை ஃபில் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தாலும் 765 ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பத்துக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நாளைக்கோட லெவல்ஸ் நம்ம பார்த்தோம். இன்ட்ராடேயில் நம்மளுக்கு 765லேருந்து 23,000 வரைக்கும் நமக்கு இந்த ரேஞ்சில் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பொசிஷனலாக நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,128 23,206 இந்த 2 லெவல் நம்மளுக்கு பொசிஷனலாக டார்கெட் இருக்குது.
இந்த டார்கெட் ரீச் ஆன பிறகு நமக்கு அதுக்கடுத்து என்ன நடக்கும், அதுக்கடுத்து நம்மளுக்கு அடுத்த டார்கெட் என்ன, பை சைடு இருக்கா செல் சைடு இருக்குதான்றது மார்க்கெட் இந்த டார்கெட் ரீச் ஆன பிறகு நம்ம அதுக்கு அடுத்த வீடியோ வந்து போடலாம். தொடர்ந்து வீடியோ இருக்காது. முக்கியமான ரிவர்சல் இருக்கும்போது ஒரு செல்லிங் பையிங் தெரியும் போது நம்ம அடிக்கடி வந்து நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். இந்த அனலைஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.